அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 31ஆம் தேதி. இன்று வியாழக்கிழமை திரையோதசி திதி சம்பவிக்கிறது. ரேவதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளுடைய ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியாக இன்னைக்கு சித்திரை மாதம் முடியுது. இன்றைக்கே நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம், மாத கடைசி, நட்சத்திர கடைசி. இந்த கடைசியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிவுறுதல்னு பேர். அதாவது முடியக்கூடிய விஷயங்கள் வேற ஒரு விதமாக நிறைவு பெறும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு நிறைவேறாத ஆசைகள், நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நான் நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான எந்த சோர்ஸும் இருக்காது. அவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை, அது பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க, ஏகாதசி திதியில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது ரங்கநாதருடைய நட்சத்திரம். ரங்கநாத பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய நட்சத்திரம் ரேவதி. பொதுவாக மகாவிஷ்ணுக்கு பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் தான் பிரதானமாக கொண்டு வராங்க. திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், காஞ்சிபுரம் வரதராஜர் பார்த்திங்கன்னா அஸ்தம், அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம், ரோகிணி கிருஷ்ண பரமாத்மாவுடைய நட்சத்திரம். இதெல்லாம் இந்த 3 நட்சத்திரமும் மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய நட்சத்திரம். அதாவது எந்த ஒரு அவதாரம் இல்லாமல் நேரடியாக பெருமாளே இறங்கி அமரப்பெற்ற ஒரு நட்சத்திரம். மீதி எல்லா நட்சத்திரத்திலையும் பெருமாள் பிறக்கிறார், இந்த நட்சத்திரத்தில் நேரடியாக உட்கார்றார். அந்த மாதிரியான கடைசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில். இந்த நட்சத்திரத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மணப்பலகை, அதாவது மணக்கட்டையில் அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி கோலம் போட்டு, சந்தான கோபாலகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார், ரங்கநாதருடைய முக்கிய உற்சவங்களில் அவர் பங்கேற்பார். அந்த சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு திடீர் கலகத்தின் மூலியமாக நன்மை பெருகும். யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு கலகம் மூட்டுவாங்க, அது மூலியமாக உங்களை விசாரிக்கும் போது நீங்கள் நல்லவர்னு தெரிய அதன் மூலியமாக பாராட்டுகள், நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பாராத நேரத்திலே நண்பர்கள் உதவி செய்தல், உற்றார் உறவினரிடத்திலே கடன் பெற்று வீடு வாங்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், சுப விரயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே தெளிவான மனக்குழப்பம். ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் சந்திரன் அமைய பெற்றிருந்தாலும், காசு கையில் இருந்தாலும் என்ன செய்யலான்னு தெரியாது. என்னதான் பண்ணலாம், காசு இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இல்லாதப்பவும் என்னன்னு தெரியாது, இருக்கிறப்பவும் என்னன்னு புரியாது. இப்போ என்னன்னு செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு குழப்பம், சுறுசுறுப்பு கம்மியாகும். அதே போல் உணவு பிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உணவுகளை தேடி தேடி ஏதாவது ஒரு ரொம்ப தூரம் போய் தேடி போய் சாப்பிட்டு வரக்கூடிய ஆசைகள், சின்ன 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 விஷயங்களுக்கு பணத்தை நல்லா செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பெறுகின்றார். நல்ல லாபம், பணவரவு திடீர்னு ஏற்படும். சொந்த தொழில் மூலியமாக நல்ல கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், லாபஸ்தானத்திலே நல்ல ஆதாயங்கள், பல்வேறு சூழ்நிலையில் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். முயற்சிகள் நல்ல கை கொடுக்கும். வெற்றிகரமான வாழ்க்கை ஏற்படும். கணவன் மனைவிடத்திலே அன்பு நல்ல பரிமாறும். முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு திடீர்னு ஒரு காதல் மலரும். எங்கேயோ போவீங்க, எங்கேயோ வருவீங்க, திடீர்னு பார்த்தா
ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ளே திடீர்னு ஒரு லவ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள் நண்பனே காதலனா மாறுவான். இதுவரைக்கும் நீங்க ஒரு நட்பா பழகுனவங்க திடீர்னு உங்களுக்கு லவ் சொல்லி, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு காதல் யோகம் வருகிறது. இந்த மாரியான திடீர் சூழ்நிலைகள், அதே மாரி அதிகப்படியான ஆசைகள் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவெடுத்து, தெளிவான விஷயங்களுக்கு பணவரவுகள், ஆதாயங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடத்திலே சற்று கருத்து வேறுபாடு. முக்கியமான விஷயங்களுக்கு சிலருடைய தயவை எதிர்பார்த்து சில சில பிரச்சனைகள். சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலே சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும், ஒருத்தர் கடன் தருவேன்னு சொல்லுவாரு. அத எதிர்பார்த்து இருப்பீங்க. திடீர்னு கடன் வராது. அது மூலியமா சில பிரச்சனைகள் வந்து சேரும். இஎம்ஐ கட்டக்கூடிய நபர்கள் தெளிவாக அதை உரிய தேதியிலே அந்த தொகையை செலுத்தி விடுங்கள். யாராவது தருவாங்க, அந்த நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி போனீங்கன்னா, பிரச்சனையில மாட்டிப்பீங்க. கவனமா இருங்க. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு லாபங்கள், ஆதாயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் லாபமாக வெற்றிகரமான விஷயத்தில் நடைபெறும். புது முயற்சி, சொந்த தொழில்கள் நல்ல முறையில் நடக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஜாக்பாட்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட்டுடைய பிஸ்னஸ் அதிகரிக்கும். தொழிலிலே செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலாளர்கள் நல்ல ஒற்றுமையாக உங்களுக்கு கை கொடுப்பார்கள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானுடைய நல்லாசையோடு உங்கள் வாழ்க்கை துணையிலே புதிய விதமான தடம் பதிப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதே போல சில இடங்களிலே உங்களுக்கு திடீர் பணவரவு அதிகரிக்கும். அதே போல முயற்சிகரமான விஷயங்கள் வெற்றியை கை கொடுக்கும். சகோதர சகோதரிகளிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும். தந்தையார் வழி சொத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். வீண் வம்பு வழக்குகளிலே தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கிறது. சொந்த தொழில் கைகூடும். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக அமையப்பெறும். சில நேரங்களிலே சிலருடைய புதிய நட்பு வட்டாரத்திலே பொருளாதார மேம்பாட்டுகள் ஓங்கி வரும். உங்களுக்கு திடீர் லாபம் வரலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக இருந்த வியாதிகள் தீரும். முதல் விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கும்போது வியாதிகள் குணமடையுது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்கள் ராசியாதிபதி ராசியை பார்க்கும்போதே ரொம்ப நன்மை. அதோடு இல்லாமல் உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உடல்நிலையிலே சுருக்கங்கள் உடம்பிலே, அதே போல நெகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். ரொம்ப பெருசு இருக்காது. அதே போல உழைப்பிலே உங்கள் தொழிலே நீங்கள் ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு நன்னாள் அமையப்பெறும். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் ராசிக்கு 3லே அமையப்பெறுகின்றார். ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று வலுப்பெறுவதோடு இல்லாமல் உங்கள் ராசிநாதனுடைய சேர்க்கையால் எந்த ஒரு கிரகமும் அவரை பாதிக்காததால் நல்ல அறிவு ஆற்றலை மேம்படுத்துகின்றார். தொழில் முன்னேற்றத்திலே நல்ல விஷயமா அமையப்பெறும். திடீர்னு பணவரவு அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல முயற்சிகளால் நல்ல வெற்றிகள் அபிவிருத்தி அடையும். உடலுக்கு சில போஷாக்கு குறைவினால் சில பிரச்சனைகள். அதனால் உடம்பை நல்லா பார்த்துங்க. வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு அமையப்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் சிந்தனையும் செயலும் ரெண்டுமே சமமாக இருக்காது. உடல் இங்கே உள்ளம் எங்கேயோ இருக்குன்ற மாதிரி உடம்பு ஒரு இடத்துல மனசு ஒரு இடத்துல இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன செய்யறதுன்னு புரியாது. தொழிலிலே சில பிரச்சனைகள். எந்த ஒரு பற்று இல்லாமல் சந்நியாசம் போயிடலாமான்ற மாதிரி தோணக்கூடிய சிலருடைய மனக்கசப்பான பேச்சுக்கள்.
நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சற்று தாமதமாகவே கைகூடுவதால் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையிலே மனக்குழப்பம். இறை வழிபாட்டின் மூலியமாக அது நிவர்த்தி அடைந்து நல்ல ஆதாயங்கள் வந்து. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே கிடுகிடுன்னு வேலை நடக்கும். அதே போல நல்ல முயற்சிகள், ஆதாயங்கள் சிறப்பாக அமையப்பெறுது. பங்கு சந்தையிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள். அதே போல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவிலே திருமண பாக்கியங்கள். ஏன்னா குரு இப்போ பெயர்ச்சியாகி உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கும்போது சுபத்தன்மை வாய்ந்து நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் நடைபெறும். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.